தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ரொம்ப எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். நம்ம தமிழர்களா பிறந்திருக்கோம் அப்படின்றப்போ, நமக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் எதுனா, இந்த தமிழ் திருநாள் அப்படின்றது மாரி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இது என்னன்னா, அந்த சித்திரை மாதம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சூரியன் வந்து உச்சத்தில வரக்கூடிய நாள தான் நம்ம சித்திரை 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே கரெக்ட்டா அந்த 180 டிகிரியில வரக்கூடிய சூரிய கதிர்கள் எங்க விழும் அப்படின்னா, மேஷத்தில விழும். ஸோ இத தான் வந்து முக்கியமான ஒரு பலனா பார்க்குறோம். இந்த வரக்கூடிய நாள தான் நம்ம முக்கிய திருவிழாவும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாவும் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில மட்டும் 2026ஆம் ஆண்டுல ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்டதுன்னா என்னங்க, வருடக்கோள்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதத்தில மீனத்திலேருந்து கடகத்துக்கு போறாரு. அதே மாரி இப்போ ஆல்ரெடி நமக்கு பயிற்சி ஆயிட்டாரு நம்ம சனி பகவான். ராகு கேதுக்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, சிம்மத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு எப்போ போறாங்க அப்படின்னா, இந்த வருட கடைசியில போறாங்க. நவம்பர், டிசம்பர் அந்த டைம் பீரியட்ல வரதுக்கான வாய்ப்புகள், வருட கடைசியில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி கும்பத்தில இருக்கக்கூடிய ராகு பகவான் இறங்கி இப்ப நமக்கு மகரத்துக்கு அடுத்து வரப்போறார். ஸோ இதெல்லாம் முக்கியமான பயிற்சிகளா நம்ம பார்க்குறோம். இந்த பயிற்சிகள் இத தாண்டி மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில எங்க இருப்பாரு? நமக்கு மேஷத்தில இருப்பாரு. வைகாசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, நமக்கு அப்படி அப்படியே ஒரு மாற்றங்கள். ரிஷபத்துக்கு போகக்கூடியது. இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் மாறக்கூடிய கிரகங்களா மத்த பயிற்சிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சிறுகோள்களா இருக்கக்கூடிய செவ்வாயா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், அதேமாரி சுக்கிர பகவானா இருக்கட்டும், இதெல்லாம் மாற்றங்கள பொறுத்து தான் நம்ம வந்து மாத பலன்கள் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ இந்த வருடத்தில முக்கியமான விஷயங்கள், பராபர ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்க போது. எல்லா ராசிக்காலங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள். துலாம் ராசிக்காரவங்க, உங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு? அதாவது பராபர ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்க போதுங்க. எல்லா ராசிக்கும் சூப்பரா இருக்க போதுன்னே சொல்றீங்களா? அப்ப எல்லாங்க அப்படின்ற மாரி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம். இப்ப ஒருத்தவங்களுக்கு வீடு வாங்குறது யோகம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு கார் வாங்குனா அது யோகம். அந்த மாரி தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் அதிபதியா கொண்ட நீங்க எப்படி இருப்பீங்க? ஆல்ரெடி பார்த்தாலே வசீகர தோற்றம், இருக்கக்கூடிய மனநிலை இதெல்லாம் இயல்பாவே இருக்கும். நெறைய பேர் சொல்லுவாங்க, கண்ணிலேயே பேசிக்கிறாங்க அப்படின்ற மாரிலாம் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஒவ்வொரு இடத்துலயும் வசீகர தோற்றம் அப்படிங்கிறதையும், தனக்கான விஷயங்கள தானே ஈர்த்துக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பராபர ஆண்டு என்ன மாரியான சந்தோஷத்த வாரி வழங்க போதுங்க? ஒண்ணும் இல்லங்க. இன்ன வரைக்கும் நான் ரொம்ப நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நெனச்சா கூட, சில நேரங்கள்ல எனக்கான அவமானம், கடன், கஷ்டம், பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இதெல்லாம் எனக்கு என்னைக்குடா தீரும்? நிம்மதியா இருக்க முடியுமா? வாழ முடியுமா? அப்படின்ற அளவுக்கு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பிரச்சனையா இருக்குன்றவங்களுக்கு, ஒண்ணும் இல்லங்க. அப்படியே தொழில் ஸ்தானத்துக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியேவும் மிதுனத்திலிருந்து இறங்கி கடகத்துக்கு வந்து வெயிட் அண்ட் சீ அப்படின்றது மாரி நமக்கான டைம் பீரியட் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து பார்க்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, அமோகமா இருக்க போகுது. ஸோ 5ஆம் இடத்துல ராகு. நெறைய மொழி பேசக்கூடிய நபர்கள், வேற வேற மொழி பேசுறவங்க கூடலாம் வந்துட்டு பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். நெறைய பேருக்கு வெளிநாடு, வெளியூருக்காக போக வேண்டிய நிலை இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயத்துக்காக பயணம் பண்றது, நெறைய பேச்சு மொழிகள் கத்துக்கிறது, இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம, உங்களுடைய 2ஆம் இடத்த பார்க்கும்போது குரு பார்க்குறாரு. அதனால தனம், குடும்பம், வாக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்க போதுங்க. ஸோ 2ஆம் இடத்த குரு பார்த்தா என்னங்க ஆகும்? நெறைய பேர் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமைஞ்சிரும். நல்ல விஷயங்கள் நெறைய நடக்கக்கூடிய பிராப்தி, மகிழ்ச்சி, சந்தோஷம், பணம், பொருளாதாரம் அப்படின்றதுக்கு நெறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி இருந்தா கூட சரி, நெறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல கடன் அடைச்சுருவீங்க. தேவையில்லாத கடன வாங்காதீங்க. இன்ன வரைக்கும் வாங்கின அவமானம்லாம் போதும்ப்பா சாமி அப்படின்ட்டு கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தி எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். ஒரே விஷயம் என்னன்னா, உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் பிஸியா இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, எப்பயுமே வந்து அந்த குரு வந்து மாற்றம் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த ஈகோ மட்டும் எட்டி பார்க்காம பார்த்துக்கணும். தாண்டுற அந்த எண்ணம் மட்டும் வராம இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில தான் சூரியன் நீச்சமாகுறாரு இல்லையா? எப்பயுமே தாண்டுற அந்த அகந்தைய மட்டும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும். உங்களுக்கான பொருளாதார உயர்வு செம்மையா இருக்க போதுங்க. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு, வெளியூர் போறது, அசால்ட்டா நம்ம பக்கத்து ஊருக்கு போற மாரி அடிக்கடி வேலையில மாற்றங்கள் அப்படின்ற மாரி அலைச்சல் பயணத்தோட வேலை இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா? இங்கேருந்து இத்தன கிலோமீட்டர் தள்ளி போறது விஷயம், அசால்ட்டா அடுத்த தெருவுக்கு போயிட்டு வர மாரி போயிட்டு வர, இங்க இருக்கீங்க திடீர்னு பார்த்தா அங்க இருக்கீங்கன்ற அளவுக்கு தொழில் சார்ந்த பிரயாணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மக்கள் மத்தியில ஆல்ரெடி ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா இருக்கக்கூடிய நபர்கள் தான். சமுதாயத்தில ஒரு அந்தஸ்து விரும்பக்கூடிய நபர்கள். உங்களுக்கான அங்கீகாரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போது. கரெக்ட்டான இத மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது, மனசு ஒரு நிலையாவே இருக்காது. தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் ஓவரா வந்து நம்மளே இழுத்துக்கிற மாரி. ஸோ, அதனால 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது, மனசு வந்து அலைப்பாயும். கரெக்ட்டான ஒரு பாதைய நோக்கி போயிட்டீங்க அப்டின்னா நல்லதா இருக்கும். எப்பயுமே வந்து 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. இப்ப 5ஆம் இடத்து அதிபதி 6ல இருக்காரு இல்லையா?
கரெக்டாக நியாயமான விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். எப்பயுமே தவறான பாதையை மட்டும் சீக்கிரமாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தவறான பாதையை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, லைஃப்பில் வந்து அது ப்ராப்ளத்த குடுத்துறலாம். ஸோ எதுவுமே வந்து புறம்பான விஷயங்கள் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்க போகாம, ஒரு நியாயமான முறையில போம்போது, நல்லா இருக்கக்கூடிய நிலை உண்டு. குருவினுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்த பார்க்கறதுனால டெஃபினட்டா ஒரு நல்ல தனவரவு, பொருளாதாரத்தில உயர்வு, இத்தன நாள் இல்லாத விஷயம் எல்லாமே ஒரு சேவிங்ஸா கன்வெர்ட் ஆவதா இருக்கட்டும், அதே மாரி ஒரு நகை பணம் சேர்க்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஒரே விஷயம் என்னன்னா, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட உடல் ஆரோக்கியத்த பார்த்துக்கோங்க. வீட்ல வயசானவங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப மஸ்ட்டு. ரொம்ப வந்து தொழில் ரீதியா பிஸியா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, வீட்ட கண்டிப்பா கவனிக்க முடியாது. ஸோ வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய விஷயங்கள், அதாவது நீங்க தொழில் ரீதியா பிஸியா இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய நிலைய நீங்க தான் உருவாக்கணும். ஸோ இந்த டைம்ல வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதத புரிய வைங்க. அதே மாரி கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றத கரெக்ட்டா கொண்டு போங்க. தாண்ட அந்த அகந்தை வேண்டாம். ஈகோவ மட்டும் உள்ள எடுத்துக்காதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்த, முன்னேற்றத்த குடுக்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எதெல்லாம் மகிழ்ச்சியோ அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். பழைய வண்டி வாகனங்கள் இருக்கா? அதெல்லாம் குடுத்துட்டு புது வண்டி வாகனங்கள் வாங்கலாமா? கண்டிப்பா வாங்குறதுக்கான பிராப்தி இருக்கும். அதே மாரி பிரச்சனையான விஷயங்கள் எல்லாமே சொல்யூஷன்ஸ் கிடைக்கக்கூடியது. உறவுகள் மத்தியில நெறைய பேர் வந்து பிளவுகள், பிரிவினைகள், பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த டைம் பீரியட்ல எல்லாமே வந்து ஒரு ஒற்றுமை சார்ந்த விஷயங்களா மாறுறதுக்கான விட்டுப்போன உறவுகள்லாம் வந்து கொஞ்சம் மாறக்கூடிய டைம் பீரியடாவும் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரே விஷயம் என்ன அப்டின்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் யாருக்கும் தேவையில்லாம சுருட்டு கையெழுத்து போட்டு ஏதாவது பண்றேன்ற மாரி எதுவும் பண்ணக்கூடாது. 5ஆம் இடத்துல ராகு நம்பிக்கை துரோகத்த சந்திக்க வேண்டி வரும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. பிரம்மாண்டமான லைஃப் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. நெறைய பேருக்கு வந்து வேற்று மொழி மக்கள்னால, வேற மொழி பேசக்கூடியவங்கனாலயோ, அதாவது தொழில் ரீதியான விஷயங்கள்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி தொழில் வியாபாரம் செய்யாத துலாம் ராசி கிடையாது. வியாபாரத்தில வளர்ச்சி இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பட் அதே சமயத்தில நியாயமான முறையில அந்த வருமானங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஜெனடிக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல இவங்க கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்றதுல மட்டும் எடுத்துட்டா போதுமானது. ஓவராலா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எந்த விதத்திலயும் குறை கிடையாது. கால்வலி பிரச்சனை, அதே மாரி மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள் இருக்கும். இத மட்டும் இவங்க இப்ப கேர் பண்ணிக்கணும். ஜெனடிக்கா ப்ராப்ளம் இருக்கிறது கொஞ்சம் கேர் பண்ணிட்டா போதுமானது. இந்த டைம் பீரியட்ல இவங்க யார வழிபடணும் அப்படின்னா, நிச்சயமா லட்சுமி ஹயக்கிரீவர் வழிபாடு இவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். வீட்ல வயசானவங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்க தாங்க முதல் தெய்வம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. தாத்தா, பாட்டியா இருக்கட்டும், அம்மா, அப்பாவா இருக்கட்டும். ஸோ பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஆசி வாங்கிட்டு நீங்க செய்யும்போது, அது உங்களோட வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தையும், மாற்றத்தையும் குடுக்குங்க. நன்றி.